என்ன ஒரு கூட துணி இருக்குது. இது துவைக்காம இந்த பவித்ரா என்ன செய்தா? வீட்டுல அழுக்கு துணி சேரக்கூடாது சேரக்கூடாதுன்ட்டு நிறைய மட்டும் சொல்லியாச்சு. அவன் மண்டையில ஏன் தான் ஏறலையோ தெரியல. இந்த துணிய பாக்கலையா இல்ல இருக்கட்டும் நாளைக்கு துவைச்சுக்கலான்ட்டு வச்சிருக்காளா? இல்லையே, தனியா எடுத்து ஒதுக்கி வச்ச மாதிரில இருக்கு. ஒருவேளை இந்த பாண்டி போய் எதுவும் நான் சோப் போட்டுக்கிறேன்னு சொன்னா வரட்டும் கேட்டுக்கணும். ஐயோ, அம்மா கோவமா இருக்க மாதிரி இருக்குதே. கோயிலுக்கு போறோம்னு சொன்னா கண்டிப்பா இப்ப கோவப்படுவாங்க. அண்ணன் வீட்டுக்கு போகணும்னே சொல்லிடுவோம். அம்மா, அம்மா. என்னடா, என்ன வேலைக்கு போகல இன்னைக்கு? டைம் ஆச்சு. இல்லம்மா, 11 மணிக்கு அப்புறம் இன்னைக்கு போனா போதும். அது இல்லாம அண்ணன் வீட்டுக்கு வேற போகணும்னா பவி பார்த்தது இல்லைல. அதான் அப்படி போயிட்டு வரட்டுமாமா? வந்து கிளம்பிடுவேம்மா. எதுக்குடா உன்ன வீட்டுக்கு போய் காமிக்கிற? அவனுக்குதான் கொஞ்சம் கூட அறிவே இல்லையே. மறு வீடு வாங்கன்னா போலான்ட்டு இருக்கையில என் மாமியாருக்கு உடம்பு முடியல அங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போன போட்டு சொல்லுதான். இருக்குப்ப மாமியாருக்கு உடம்பு முடிஞ்சா என்ன, முடியாடி போனா நமக்கு என்ன? தம்பிய முதல்ல வீட்டுக்கு கூப்பிடுதானே, விருந்துக்கு விருந்து வச்சு கொடுப்பானா? வரட்டும் தான் இருக்கேன் அவனுக்கு. அதுவும் இல்லாம ஏன் அவன் ஒன்ன வீட்டுக்கு போறான் தான் பொண்டாட்டி சொல்ல மாட்டாளோ? அவளுக்கு வாயில்ல. நீ என்ன சிவாரிசா? பவி, பவிமா, அம்மா கூப்பிட்டுதாங்க பாரு. அத்தை, அக்கா வீட்டுக்கு போனதே இல்ல அத்தை. அதான் நேற்று கூட அக்கா போன் மட்டும் கூப்பிட்டாங்க சும்மா இருந்தா வாயேன் அப்படின்ட்டு. சரி அஞ்சலி பாப்பாவும் பார்த்து நாளாச்சு தேடுது. அப்படியே அக்காவையும் பார்த்துட்டு கோயிலுக்கும் போயிட்டு வரலாமேட்டு கிளம்புதோம். போயிட்டு இப்போ ஒரு 2 மணி நேரத்துல வந்துருவோம் அத்தை. எதுக்கு? எதுக்கு தேவையில்லாம உனக்கு போன் போடுதா? சும்மா இருக்க முடியல எதுக்கு? அங்கெல்லாம் எதுக்கு? என்ன மட்டும் சாப்பாடா இல்ல? அவன் மாமியா வீட்டுல போய் பாக்கட்டு. இப்ப என்ன அவசரம் போகுதுக்கு? பேசாட்டு வீட்டு வேலையை பாப்பியா? இருக்கட்டு, நம்ம அத்தான் வீடு தானே, விருந்து கூட்டாதான் போகணும்னா இருக்குது. அப்பெல்லாம் இல்லத்த, போய் பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரத்துல வந்துருவோம். அவருக்கும் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னாரு. ஆமா, இந்த ஒரு கூட துணி எடுத்து வச்சிருக்கிய, துவைச்சு போடல? காலையில துணி துவைச்சிடல வேற என்ன? இல்லத்த, இதெல்லாம் இவரோட துணி. முக்கிய வச்சு கொஞ்ச நேரம் ஒரு நாள் தான் துவைக்க முடியும். நமக்குள்ள சாரி எல்லாம் அப்படி இல்ல. கொஞ்ச நேரம் முக்கிய வச்சா அழுக்கு போயிரும். அதான் வந்து அப்புறம் செய்வோமே அப்படின்ட்டு. சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம்மா. சரிங்க, போயிட்டு சீக்கிரமா வந்துருந்தோம். சரி சரி, பார்த்து பத்திரமா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும். ஊரு கதை உறவு கதையெல்லாம் வந்து பேசிட்டு இருப்பா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்ன. போனமா வந்தமான்னு இருக்கணும். பவிமா வைக்கிறான் நல்லா தான், அம்மா அம்மான்ட்டு தாங்குதான். வரட்டு, அதுக்கப்புறம் இருக்குது கதை. இவளை இப்படியே விட்டோன்ட்டா பையனை மாத்தி விடுவா. அதனால இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு வைக்கிறேன்டி சரியான செக்கு. ஆனா 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கான். முன்ன பின்ன அவ பாத்துருப்பாளா அவ அக்கௌண்ட்ல? அதை எம்பிட்டு பத்திரமா பூட்டி வைக்கணும். சும்மா மேலாக்க சாத்திட்டு போயிருக்கா. பணம் வம்பா போச்சுன்னு இவளை அக்கௌண்ட்ல இருந்து கொண்டு வருவா. யாருக்குமே போட்டது சொல்லி பொண்ணு போடாம கட்டிட்டு வந்தவா தானே. இருக்கு சரி, இப்படி செஞ்சதும் நல்லதுதான். ரூபாயை எடுப்போம், அப்பதான் தேடும் போதுதான் தெரியும் புத்தி. இப்பதான் எனக்கு சந்தேகமெல்லாம் இருக்கு, இம்புட்டு நமக்கு இந்த யோசனை வரலையே. 100 பவுன் போடேன்னு சொன்னேன், 50 பவுன் தான் போட்டான். சரி அதாவது நம்மகிட்ட சொல்லணும், அதையும் சொல்லல. மூடி மூடி வைக்காதான். ஏன் இந்த 50 பவுனும் கவனியா இருக்க கூடாது? நம்மளும் அவசரத்துல கவனிக்காம விட்டுட்டோம். இப்ப வர்ற பிரச்சனையில இந்த நகைய வீட்டுல போய் உரசி பார்த்து நல்ல ஒரு பேங்க்ல போய் எழுதி எடுத்து வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பணும். கவரிங்க தந்து ஏமாத்திட்டா யாருக்கு தெரியும்? நல்ல அழகா இருந்துகிட்டு மினிக்கிட்டு இருந்துட்டா மட்டும் போதுமா? செய்யணும் கட்ட செய்ய வேணாம். 5 லட்ச ரூபாயும் எடுத்தா தெரிஞ்சு போகும். 2 லட்சத்தை எடுப்போம். இல்ல இல்ல, 5 லட்சத்தையுமே எடுத்துருவோம். இவ்வளவு நகை புடவை செஞ்சாலே எடுத்து வச்சுக்கிட்டு வேலையை காமிப்போம். நமக்கு ஒரு மருமகளாவது நல்லவளா வந்துட மாட்டாளான்னு நம்ம நினைச்சோம். நமக்கு வரதெல்லாம் வாக்கத்ததும் போக்கத்ததுமா வருது. என்ன செய்ய, தலையெழுத்து. நாளைக்கு பணத்தை கேட்பாம்ல, வந்து பாக்கட்டு. பணம் இல்லைன்ட்டு கொடுப்பான் கூட. அப்புறம் நம்மளும் சேர்ந்துக்கணும். சேர்ந்து இவருக்கு நகை போடாதது ஏமாத்துனது எல்லாம் சேர்த்து அப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்டுறணும். நகையோடி வான்ட்டு விசாலமா கொக்கா என்ன ஏமாத்திய முடிஞ்சிரும். அடுத்தவங்களுக்கு பொருளை நான் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு செய்யும் கட்ட ஒழுங்கா செய்யறதை நான் எதிர்பார்க்கேன். இந்த வீட்டுல இல்ல பணமா காசா போட்டேன்னு சொன்னதை போட வேணாம். இல்ல எந்தையாவது தனியா கூப்பிட்டு பேச வேணாம். கமுக்கமா இருக்காங்களாம். நீ 50 பவுன் என் மகன் போட்டது. இருக்கட்டும் இருக்கட்டும், நாளைக்கு பாத்துக்கிடலாம். போனா வரட்டு. என்னங்க, முருகன் வீட்டுல இருந்து எதுவும் போன் பண்ணாங்களா? எப்ப போன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்ம மகன் ஒண்ணுக்கும் சம்மதிக்க மாட்டான். அவன் சம்மதிச்சிருக்கான பெரிய விஷயம். சம்மதிச்சதையோடு சூட்டோடு சூட்டா போயிட்டு வந்துடுங்க. இல்லாட்டா அவன் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இழுத்துருவான். அப்பா என்னால தாங்க முடியாது. என் மருமகளை சீக்கிரம் பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்குங்க. இல்ல ரேகா, போன் எதுவும் பண்ணல. ஆனா போன் பண்ணுவான்னு நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்கும் டைம் கொடுக்கணும்ல. நம்ம சொன்னோம்னா ஓகே சொல்லணும் ஒண்ணும் இல்லையே. அவங்களுக்கும் சில பிரைவசி இருக்கும். வீட்டுல பேசணும், எல்லாரும் கலந்து பேசிட்டு நல்ல பதிலா சொல்லான்ட்டு இருப்பாங்களா இருக்கும். பாப்போம் ஒரு 2 days கூட. 2 days என்னங்க, அது கிடையாது சொல்ல மாட்டாங்களா? நாளைக்கே போய் பொண்ணை பார்த்து நிச்சயம் மாதிரி முடிச்சிடுவான். இல்ல பேசியாவது வச்சுட்டு வந்துடணுங்க. நம்ம பையன் மனசு மாறிடக்கூடாது, அதுதான் எனக்கு. ரேகா, யார் யாருக்குன்னு கடவுள் எழுதி வச்சிருப்பாரு. நம்ம என்ன அவசரப்பட்டாலும் சரி, அது இப்படிதான் நடக்கும். இவனுக்கு இந்த பொண்ணுதான் அமையணும்னு விதி இருந்ததுன்னா எப்படியாவது யார் மூலமாவது கண்டிப்பா அமைஞ்சுதான் ஆகும். ஒரு டைம் கொடுத்துருக்கேன்ல, கண்டிப்பா கூப்பிடுவாங்க. வீட்டுல நினைச்சிட்டானா ரேகா?
அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு போட்டு கொடு, சரியா? இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து நேரம்னு நினைக்கிறேன். சரிம்மா, நான் இப்ப கிளம்புறேன். சரிங்க, என்ன செய்ய, சீக்கிரமா கூப்பிட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்லா துரு துருன்னு நல்லா இருக்குது. சின்ன பொண்ணு வேறையா, நல்லா துரு துருன்னு நல்லா பேசுது வைக்குது. எல்லாத்துக்கும் மேல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த பாவாடை தாவணி தான். இன்னைக்கு யார் பாவாடை தாவணி போட்டுட்டு இருக்காங்க? பாவாடை தாவணியோட அந்த பொண்ணு வந்திருக்கு, பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. 100 ஆயுசு முருகன் தான் கால் பண்றான். அநேகமா வர சொல்றதுக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ முருகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பாட்டிமா எப்படி இருக்காங்க? ஒர்க் எப்படிடா போகுது? நல்லா போகுது சார். பையங்க கூட இப்ப கத்துக்கிட்டாங்க. இனி நான் இருந்துதான் பாத்துக்கணும் எந்த அவசியம் இல்ல, அவங்களே பாத்துக்கிட்டாங்க. சார் உங்களுக்கு அடிபட்டது எப்படி இருக்கு, பரவாயில்லையா? அட அதெல்லாம் சரியா போச்சு முருகன். ஜஸ்ட் 2 days அவ்வளவுதான். இந்த இப்ப கூட கிளம்பிட்டு தான் இருக்கேன் ஆபீஸ் போறதுக்கு. சார் வீட்ல எல்லாத்தையும் பேசிட்டேன், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்க ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட பணக்காரரு நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்க ஆசைப்படுறாங்கன்ட்டு எங்க அம்மா கூட ரொம்ப சந்தோஷம் சார். என்ன கொஞ்சம் தூரத்துல ஆயிட்டு இருந்தா அம்மா கொஞ்சம் வருத்தம். சார், எங்களால முடிஞ்ச வரைக்கும் எங்க சக்திக்கு என்ன முடியுமோ நாங்க அதை செய்வோம் சார். சார் நாளைக்கே பொண்ணு பார்க்க வாங்க சார் எல்லாரும். என்ன முருகன் நீங்க, என்ன டவுரி வாங்கி கல்யாணம் பண்றேன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படிலாம் இல்ல, எனக்கு எந்த டவுரி எங்களுக்கு வேணாம். இன்னையில இருந்து அது என்னங்களோட பொண்ணு. நாங்க எங்க பொண்ணுக்கு என்ன செய்வோமோ செய்வோம், சரியா? டவுரி கியூரின்னு சொல்லி என்ன அடுத்த ஆள் ஆக்கிறத, ஓகேவா? இப்ப கூட ரேகா பேசிட்டே இருந்தா, அவங்க ஃபோன் பண்ணாங்களா, பேசினாங்களா, பொண்ணு பார்க்க போனாங்க அப்படி இப்படின்னு. நான் கொஞ்சம் பொறுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறதால நீ கால் பண்ண. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நாளைக்கு நாங்க வர்றோம். ஓகேப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே நாங்க கிளம்பிடுறோம், ஓகேவா? நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இன்ட்ரோ ஆன, இப்ப எங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிட்ட நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம், நல்லது சார். சீக்கிரம் எல்லாரும் நாளைக்கு வந்துருங்க, நம்ம வீட்டுலாம் சாப்பிடணும். இல்லப்பா, அந்த கஷ்டமா உங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் இப்போதைக்கு. பொண்ணு பார்த்து நிச்சயம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடவே செய்வோம். என்ன எதுவும் நினைச்சுக்கிடாத. நாங்க சீக்கிரம் வந்து கிளம்பிடுவோம், இங்கேயும் பார்க்கணும்லப்பா ஒர்க்கெல்லாம். சரி, நான் ரேகாட்ட சொல்லிருக்கேன், நாளைக்கு கிளம்பிடுவேன். ரேகா, அவங்க வீட்டுல எல்லாருக்கும் சம்மந்தமா, எல்லாருக்கும் ஆச்சரியமா, இப்பேற்பட்ட சார் நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு. நாளைக்கே வர சொல்லிட்டாங்க. நாளைக்கு சீக்கிரமா கிளம்பணும், விக்ரமே சொல்லிடு, ஓகேவா? நான் ஆபீஸ் போயிட்டு விக்ரமுக்கு கால் பண்ணி பேசுறேன், டைம் ஆயிட்டு. விக்ரம்கிட்ட கூப்பிட்டு சொல்லிடு. அப்பா சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆயிராதான்னு நினைச்சேன். எனக்கு மனசுக்கு பிடிச்சபடி நல்ல குடும்பத்துல இருந்து நல்ல பொண்ணா நம்ம வீட்டுக்கு வர போறா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் விக்ரம்கிட்ட சொல்லிருக்கேன், நாளைக்கு கிளம்புறதுக்கு என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு ஓடி வந்துடுவேன், சரியா? ஓகே ஓகே, என்னென்ன திங்ஸ் வாங்கணுமோ எல்லாம் வாங்கிக்க, பூ மட்டும் நம்ம போகும்போது ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கலாம், ஓகேவா? நான் கிளம்புறேன். சித்தி, அழகா இருக்கீங்க நீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தி. அப்படியா, தேங்க்யூ. நீயும் ரொம்ப அழகா சமத்து பொண்ணா இருக்க. என் சித்தி தானே உன்னை பார்க்க வந்திருக்கேன், ஆனா நீ சித்தியை பார்க்கவே வரல. சித்தி உனக்கு தேடவே இல்லை, அப்படிதானே? இல்ல சித்தி, ஒத்து அம்மையெல்லாம் சின்ன பிள்ளைனா பூச்சாண்டி பிச்சு போய்வான். அப்ப காலையில நண்டிக்கு மேல் பெய்யும், ராத்திரியும் வரும். ராத்திரி அம்மா விடாது. அதான் வரல உங்களை பார்க்க. நான் வரலனாலும் உங்களுக்கு போன் போடுறேன். தப்பாது நினைச்சுக்காத பவி. அன்னைக்கு மறுவீடுக்கு ஆசாசி எல்லாமே முன்னால வாங்கி வச்சிட்டோம். காலையில அவரு மட்டன் எடுக்க போலான்னு இருக்கலதான் அம்மாக்கும் முடியலன்னு போன் வந்துச்சு. இந்த உடனே அப்படியே நின்ன மணி கிளம்பி போயிட்டோம். தப்பா எடுத்துக்கட பவி. இந்த ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடலான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அத்தை எதுவும் சொல்லியிருக்குமே? இல்லக்கா, இல்ல அத்தை எதுவும் சொல்லல. அதுக்கு என்ன, மறுபடியும் கூப்பிட்டாதான் நம்ம வீட்டுக்கு வரணும்னா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மாக்கு எப்படி இருக்குக்கா, பரவாயில்லையா? அம்மாக்கு கொஞ்சம் ஹை ப்ரெஷர் ஆயிருச்சு, சுகர் வேற இருக்குதா, பிளட் சுகர். அடிக்கடி கொஞ்சம் தலை சுத்தி விழுந்துருவாங்க. தங்கச்சி இருக்கனால பாத்துக்கிடுவா. எனக்கு ரொம்ப முடியாதனால அவளே அக்கா என்னால முடியல, பயமா இருக்கு அப்படின்னு அழுதனாலதான் நானும் அவரும் போனோம். இப்ப பரவாயில்ல, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் தான் அட்மிட் பண்ணிருந்து. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. டேப்லெட்ஸ் 2 மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க. சுகருக்கு வெந்தயம் இருக்கலாக்கா, ரொம்ப 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 நல்லது. எனக்கு அப்பாக்கும் சுகர் தானே. அப்பாக்கு டெய்லி சோறு வச்ச தண்ணியில ராத்திரியே கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சிருவேன். காலையில எந்திரிச்ச உடனே அப்பாக்கு அதான் கொடுப்பேன். அப்பா அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிருவாரு. அது ரொம்ப நல்லதுக்கா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. அதுல நேச்சுரல் இன்சுலின் ஏதோ இருக்காமே. அப்பாவுக்கும் முன்னாடி தலைச்சிட்டு மயக்கம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இது சாப்பிட சாப்பிட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா மாத்திரை மருந்தையும் எடுத்துக்கணும். வெந்தயம் சாப்பிட சொல்லுங்க, தங்கச்சிட்ட கொடுக்க சொல்லுங்க, கொஞ்சம் பெட்டரா தோணும். சரி பவித்ரா, சொல்றேன். அப்புறம் மாமியார் எப்படி உன்னைய போட்டு பாடா படுத்தி பம்பரமா ஆக்கியிருக்குமே. அதை செய் இதை செய், அவங்க கூட வெளியே போக கூடாது, அடிக்கடி கறக்க நேரம் போக கூடாது, காலையில போக கூடாது, மத்தியானம் போக கூடாதுன்னு போட்டு பாடா படுத்தி இருக்குமே. துணியை துவை, வாஷிங் மிஷின்லாம் வாங்கி தரமாட்டேன், கையில தான் துவைக்கணும், எனக்கு 8 மணி நேரம் சாப்பாடு வந்துடணும் அப்படின்னு ரொம்ப உனக்கு டார்ச்சர் பண்ணுங்கன்னு கேள்விப்பட்டேன்.
இத பாரு, அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்லுங்க. ரொம்ப எல்லாம் நம்ம இப்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னு வையேன், அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. ஒரு அளவுக்கு தான். நம்மளும் வீட்டுல அம்மா அப்பா சந்தோஷமா நம்மளே வளர்த்து அனுப்பியிருப்பாங்க. நம்ம வீட்டுல எந்த வேலையும் பாத்துருக்க மாட்டோம். இங்க வந்தோடனே நீ அதை செய் இதை செய், மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடுக்க விட மாட்டாங்களே. அந்த காலத்து மனுஷங்களக்கா அப்படிதான் இருப்பாங்க. இப்பதான் அப்படி இல்ல. இப்ப உள்ளவங்க எல்லாம் மாமியார்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அந்த காலத்துல உள்ளவங்க இன்னும் அப்படிதான் இருக்காங்க. அவங்கள நம்ம மாத்த முடியாது. எனக்கு இது புதுசு இல்லக்கா. வீட்டுல நான் வேலை பார்த்து வளர்ந்தது தானே. அதனால எனக்கு புதுசா தோணல. அப்பப்பா உன்னை அப்படியே வேலை வாங்குறாங்க. சித்தி நான் வந்தா சொல்லுவேன், எங்க சித்தி பாவம் ரொம்ப வேலை வாங்க கூடாதுன்னு. இவகிட்ட வச்சு பேசவும் பயமா இருக்கு. எல்லாம் கேட்டுட்டு பாட்டி அம்மா கிட்ட போய் எல்லாம் வத்தி வச்சிரும். ஏய் அஞ்சலி, நாங்க ரெண்டு 1000 விஷயம் பேசுவோம். இதெல்லாம் உங்க பாட்டிட்டு போய் சொல்லிட்டு இருந்த ஒரு சித்தி இங்க வரமாட்டா பாத்துக்க. சொல்ல மாட்டேம்மா, நான் சொல்லவே மாட்டேன். பாட்டி கேட்டாலும் சொல்ல மாட்டேன். என் கொழுந்தனார் எப்படி பவி உன்னை நல்லா பாத்துக்கிட்டாரா? இல்ல அவங்க அம்மா பேச்ச கட்டு ஆடுவாரா? அப்படிலாம் அம்மா பேச்ச கட்டு ஆட விட்டுறாத. ஆரம்பத்துல நம்ம என்ன பழக்கம் வைக்கமோ அதுதான் கடைசி வர. இவரும் அப்படிதான். 3 மாசம் தான் அங்க இருந்தேன். எப்பா, அம்மா ஒரு பக்கம்னா மகன் ஒரு பக்கம், 2 பேரும் என்னைய போட்டு என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா? எப்ப தனி கொடுத்துனா வந்தானோ அப்பந்தான் அதுல இருந்து என் பேச்சை ஒரு சொல்லுவது கேட்டாரு. அதுல இருந்து அங்க இருந்து என்னங்க 2 முட்டை வாங்கிட்டு வாங்கன்னா எங்க அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு. ராத்திரி எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவாங்க, கோயிலுக்கு எங்கேயும் போயிட்டு வரலாம், எங்க அம்மாவுக்கு பிடிக்காது எங்க அம்மாவுக்கு பிடிக்காது அப்படியே சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கோ கோவமா வரும், ஒன்னும் பேசவும் முடியாது. கல்யாணம் புதுசு பத்தியா 3 மாசத்துக்கு அப்புறம் தனியா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்மா எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சு. கவலைப்படாத, உனக்கும் கூடிய சீக்கிரம் தனியா போ, நல்ல நிம்மதியா இருக்கலாம். இந்த கிழவி கூட இருந்தேன்னு வையன், உன்னை ஒரு வழி ஆக்கிரும். வேலைக்காரியெல்லாம் நிப்பாட்டிட்டு பத்தியா. எனக்கு வேலை செய்யணும்னு புதுசு இல்லக்கா. வேலை செய்யாம சும்மாவே இருந்தா தான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அது இல்லாம அவர் என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. என்னன்னாலும் வாங்கி தரேன் பாரு. அத்தைக்கு தெரியாம கூட சாப்பாடுலாம் வாங்கிட்டு ரொம்ப கொண்டு வருவாரு. எனக்கு அவர் கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். நல்ல ஒரு தங்கமான மனுஷன். என்ன நல்லா பாத்துக்கிட்டாருக்கா. பவி, கிளம்புமாமா, எனக்கு வேலைக்கு போகணும். மணி 11 ஆயிடுச்சு. அஞ்சலி பாப்பா வரியா? சித்தி கூட வந்து பேசிட்டு இருக்கலாம். சாயந்தரம் கொண்டு வச்சு தப்பா விடுதேன். அட இருங்க குழந்தைனாரே, இப்பதான் வந்தீங்க, அது கடையில போகணும்ட்டு காலைல சக்கரத்தை கட்டிட்டு நிக்கீங்க. போகலாம். இருங்க, இன்னும் எதுவும் சாப்பிடவே இல்லை, காப்பி மட்டும் தான் குடிச்சிருக்கு. மச்சான் சாப்பாடுலாம் முடிச்சிட்டு சாயந்தரம் தான் போகணும். இல்லங்க நீ, எனக்கு வேலை இருக்குது. இன்னைக்கு பவி இங்க வரணும்னு சொன்னாலதான் சரி 11 மணிக்கு அப்புறம் போய்க்கலாமே. அது இல்லாம நான் போற ஏரியால இன்னைக்கு கல்யாண வீடு, எல்லாரும் காலையில அங்க போயிருவாங்க. 12 மணிக்கு அப்புறம் போனா தான் ஆளுல பிடிக்க முடியும். அதான் சரி கொஞ்சம் லேட்டா போமெண்ட்டுக்கு வந்தோம். இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பி போகும்போது கரெக்டா இருக்கும். இன்னொரு நாள் வரோம். நீ என்ன குழந்தைனாரே இப்படி சொல்றீங்க? பவித்ரா வேணா அப்ப இங்க இருக்கட்டும். இந்தா உங்க அண்ணன் மட்டன் வாங்க போயிருக்காரு. மத்தியானம் சாப்பிட்டு எடுத்துட்டு சாயந்தரம் நான் கொண்டு ஆட்டோல விடுங்க. இல்ல நீங்க வந்து கூட்டிட்டு போங்க. இல்லக்கா வேணாம். அத்திட்ட ஏற்கனவே கோயில் போயிட்டு அத்தா வீட்டுக்கு போயிட்டு 11 மணிக்குள்ள வந்துருக்கேன்னு சொன்னேன். இப்பவே மணி 11 ஆயிடுச்சு. அதெல்லாம் என் மாமியார் தானே, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. என் மாமியார் தங்கமான குணம். அதான் குழந்தைனார் இருக்காருல்ல, பேசிப்பாரு. என்ன குழந்தைனாரு, சாயந்தரம் உங்க பொண்டாட்டி இருக்கட்டுமே, அது வரையும் பார்க்காம இருக்க முடியாது. இல்லங்க நீ. அப்ப பவி நீ இரு என்ன, நான் வேலை முடிச்சுட்டு 7 மணி போல வருவோம்ல, அப்போ உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன பவி, என் குழந்தைனார் நீ இல்லாம இருக்க மாட்டார் போல இருக்க. வேலைக்கு போனா போன் பண்ணிட்டாரே இருப்பாரோ? இல்லக்கா அப்படிலாம் இல்ல. அத்தைக்கு சமையல் எதுவும் நான் பண்ணாம வந்துட்டேன், அதான் பாக்குறேன். இன்னொரு நாள் வரனாக்கா, அதான் ஞாயிற்றுக்கிழமை வரனே, என்னனாலும் சமைச்சு வைங்க, தாராளமா ராத்திரி வரை எதுவும் சாப்பிட்டு பையவே போறேன். சித்தி சித்தி இங்க சித்தி ஆச்சி அப்பா உங்களுக்கு வந்து பைக்ல வச்சு ஊதும், நானும் வருவேன். பாட்டி ஒன்னும் சொல்லாது. பாட்டியா சொன்னா நான் பாட்டிட்டு சண்டை போடுவேன். சரி பவி, நீ வேணா இரி, என் மகளே சொல்லிட்டா ஆசைப்படுதல்ல பிள்ளை. இரி என்ன, சாயந்தரம் வந்து கூட்டிட்டு போறேன். அன்னிதான் 11 ஆயிடுச்சுல, 7 8 மணி போல வந்துருந்தேன் என்ன. சரிங்க நீ, போயிட்டு வரேன். அண்ணன் சொல்லுங்க. எப்பா, பவிய விட்டுட்டு போ மனசு இல்லாம போறாரு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான், சாயந்தரத்துக்குள்ள அனுப்பிடுவாப்பா உங்க பவித்ராவை. போங்க அண்ணி, நீங்க வேற. சரி பவி, அஞ்சலி பாப்பா போயிட்டு வரேன். அண்ணி போயிட்டு வரேன்.